ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது பணப்பெட்டி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இந்த பணப்பெட்டி யார் கைக்கு போகணும்னு அவங்க நினச்சிருப்பாங்களோ அவங்க கைக்கு போகிற வரைக்கும் இந்த பணப்பெட்டியை வைக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பணப்பெட்டி எடுக்கணுன்ற நோக்கத்தில் இருக்கிற காரணத்தினால வச்சாங்கன்னா பிரச்சனை ஆகிட்டு அவங்க எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? ஏன்னா கிட்டத்தட்ட எப்படி மினிமம் 15 லட்சம் 16 லட்சம் மேலே போகும். ஒரு சில பேருக்கு 18 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னும் போது எதுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு பேபி தீபக் அவர்களுக்கும் அருண் பிரசாத்துக்கும் இது கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம். அதனால தான் அவங்க போனதுக்கப்புறமா லாஸ்ட் ஃபினாலே வீக்கில் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது நாளைக்கு தான் வந்து பணப்பெட்டி வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் பணப்பெட்டியில் எப்படின்னா வந்தவொடனே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே பணத்தை மாற்றி மாற்றி வைப்பாங்களே. பட் இந்த மாதிரி டாஸ்க் மாதிரி வைக்க போகிறாங்க. அதில் தான் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்துட்டு நிறைய பேர் இந்த லைவ் வரும்போது கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி முத்துக்குமார் வந்துட்டு 50,000 வின் பண்ணிட்டாரு, இது உண்மையானு. ஆக்சுவலாக இது வந்துட்டு மணி பாக்ஸ்ன்றது ஒன்று வந்துச்சு, பணப்பெட்டி நாளைக்கு வருது. இதில் வந்து டாஸ்க் பேஸில் வந்துட்டு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒரே இதுவாக தனியாக எல்லாருக்குமே வந்து சேரப்போதா அமௌண்ட்டு? அதாவது ஒருத்தருக்கு இப்போ பதில் தனித்தனியாக ஜெயிக்கிறவங்களுக்கு அமௌண்ட் அப்படின்னு அந்த பணப்பெட்டியோட அமௌண்ட்டை பிரிக்க போகிறாங்கன்ற விஷயங்கள் தெரியல. ஆனால் பணப்பெட்டியில் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் தான் முத்துக்குமார் வந்து இந்த மாதிரி 50,000 வின் பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பட் இது ஒரு அப்டேட்டாக இருக்குது. அதனால் நாளைக்கு இருக்குது. அதே மாதிரி பிக் பாஸ் சீசன்ஸில் எப்பயுமே வந்து இந்த பழைய கண்டஸ்டன்ட்லாம் வருவாங்க. அதில் ரொம்ப நாளாக வந்து ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ஒருத்தர் யார்? இது வரைக்கும் வராத ஒரு நபர்னா ராஜு. சீசன் 5 பயங்கரமான ஒரு சீசன். அதில் எனக்கு வந்து ரொம்ப பிடித்த நபர் தான் ராஜு. பட் எனக்கு வந்து இந்த கேம் வைஸ் பிடிக்காது. ஆனால் என்டர்டைன்மெண்ட் வைஸ் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த சீசன் எல்லாத்துலேயுமே பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியே அவரை மாதிரி ஒரு என்டர்டைனர் யாருமே இல்லை. சும்மா வந்துட்டு பேருக்கு சொல்கிற என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அவர் உண்மையிலேயே என்டர்டைனர். அவரால் நிறைய பேர் சிரித்தவங்களும் இன்னும் இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு பிளேயரு அவர். இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நாளைக்கு வரார் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்லியா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் ஃபேன்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த வாட்டி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நாளைக்கு வரப்போகிறதா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 பேர் உள்ளே வரணும். அன்ஷிதா, மஞ்சரி, ராணு. இதில் நாளைக்கு அன்ஷிதா வரப்போகிறாங்க, மஞ்சரி நாளைக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மணி பாக்ஸ் வந்திருக்கு, இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது. சரிங்களா? எந்த பிரச்சனையும் கிடையாது. விஷாலா பவித்ராவா? மேக்ஸிமம் பவித்ராக்கு தான் இந்த பெட்டி போகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரயான் கைக்கு மட்டும் போகக்கூடாது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே ஃப்ரம் டே 1 இருந்தவங்க, இவர் வைல்ட் கார்டாக வந்தவர். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த பணப்பெட்டி வரப்போது டாஸ்க் கிக்ஸ்ன்னு அது இதுன்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இந்த பணப்பெட்டி யார் கைக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.